ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். இது எப்போ நடந்த எக்ஸாம்னா 17 February 2025 நடந்த ஷிஃப்ட் 2லேருந்து ஒரு 10 ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் எடுத்து வந்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி 10 வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். இது 11வது வீடியோ. கண்டினியூஸாக நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. கர்ணம் மல்லேஸ்வரி அவர்கள் எந்த ஆண்டு மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருதை பெற்றார்? அதாவது இந்த மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருதுங்கிறது முன்னாடி ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுன்னு இருந்துச்சு. இப்போ இப்படி மாற்றிட்டாங்க. ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்னடா, எப்போ வாங்கியிருப்பாங்கன்னா ஆப்ஷன் டி 1994 to 95 தான் இவர் இந்த விருதை வாங்கியிருப்பாங்க. அடுத்தது செகண்ட் கொஷின், மாநில திட்டக்குழுவின் தலைவராக செயல்படுபவர் யார்? அதாவது ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இருக்கும், இதோட ஹெட் யாருன்னா ஆப்ஷன் சி முதலமைச்சர், சிஎம் தான் இதோட ஹெட்டாக இருப்பார். அடுத்தது தேர்ட் கொஷின், புதிய இந்தியா எழுத்தறிவு திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு. அதாவது இந்த ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க, புதிய இந்தியா எழுத்தறிவு திட்டம்னு. இது எப்போ தொடங்கினாங்க அப்படிங்கிறது தான் கொஷின். இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ 2022 தான் இந்த திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க. அடுத்தது ஃபோர்த்து கொஷின், குன்பி என்று அழைக்கப்படும் பழங்குடியினர் நடனம் எங்கு உள்ளது? இது ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக், டான்சர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ குன்பி என்று அழைக்கப்படும் பழங்குடியினர் நடனம் எங்கே ஆடுவாங்கன்னா ஆப்ஷன் டி கோவாவில் தான் அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அடுத்தது ஃபிஃப்த்து கொஷின், கீழ் காண்பைகளுள் சேவைத்துறையை சார்ந்த தொழில்துறை எது அப்படிங்கிறது தான் கொஷின். இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி சுற்றுலாத்துறை. டூரிசம் டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் செக்டர் கீழே வரும். அடுத்தது சிக்ஸ்த்து கொஷின், அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பில் 86வது திருத்தச் சட்டம் மூலம் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது? அதாவது அடிப்படை உரிமைகளை நம்ம இந்திய கான்ஸ்டியூஷனில் எப்போ சேர்த்துருப்பாங்கிறது தான் கொஷின். இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி 2002 86வது திருத்தச் சட்டம் மூலம் தான் சேர்த்துருப்பாங்க. ஸோ அடுத்தது செவன்த் கொஷின், கீழ்காணும் எந்த நாடு இஸ்லாம் மதத்தை தங்களின் தேசிய மதமாக பின்பற்றும் நாடாகும்? ஸோ இதுக்கு ஆன்சர் நம்மளுக்கு தெரியும், ஆப்ஷன் சி பாகிஸ்தான். அடுத்தது எயித்து கொஷின், 6695 கிலோமீட்டர் நீளம் கொண்ட நைல் நதி எங்கு அமைந்துள்ளது? இது ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக். நைல் நதி எங்கே அமைஞ்சிருக்கும்னா ஆப்ஷன் சி வடகிழக்கு ஆப்பிரிக்கா, நார்த் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. அடுத்தது நைன்த்து கொஷின், அலிகார் இயக்கத்தை துவங்கியவர். ஸோ இது ஒரு ஹிஸ்ட்ரி டாபிக்கு. அலிகார் இயக்கத்தை யார் துவங்கியிருப்பாங்கன்னா ஆப்ஷன் ஏ சையத் அகமது கான். அடுத்தது 10வது லாஸ்ட் கொஷின், இந்தியாவின் புள்ளியியல் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்? ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுதான் கொஷின். இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி பிசி மஹல்நோபிஸ். ஸோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்ன, டாக்டர் பிசி மஹல்நோபிஸ். இவர் இன்னொன்று பண்ணியிருப்பார், என்னென்னா செகண்ட் 5 இயர் பிளான் இருக்குல்ல, அதை வடிவமைச்சரும் இவர் தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 10 கொஷினை பார்த்துட்டோம். கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.